விடாமல் துரத்தும் விமர்சனங்கள். உயிரிழந்தோர் குடும்பங்களுடன் வீடியோ காலில் பேசி ஆறுதல் கூறி வரும் விஜய். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 110ற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த துயர சம்பவம் நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை முதன்முறையாக தாவேகா நிர்வாகிகள் உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் நேரில் சந்தித்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை தாவேகா தலைவர் விஜய் உயிரிழந்தோரில் இருவரின் குடும்பங்களுடன் வீடியோ காலில் பேசி ஆறுதல் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலில் கரூர் காந்தி கிராமம் காந்தி நகரை சேர்ந்த தனுஷ்குமாரின் தாயார் மற்றும் அவரது சகோதரியுடன் வீடியோ காலில் விஜய் பேசியுள்ளார். இதனை தனுஷ்குமாரின் உறவினர் ஒருவர் உறுதி செய்துள்ளார். அப்பொழுது தனுஷின் சகோதரி ஹர்ஷினியிடம், நான் உங்களுக்கு சகோதரனாக இருந்து எல்லா உதவிகளையும் செய்வேன், விரைவில் நேரில் வந்து சந்திக்கின்றேன் என்று கூறியுள்ளார். மேலும் இந்த சந்திப்பின் பொழுது யாரும் புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுக்க வேண்டாம் என்று விஜய் கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல நேற்றிரவு ஏமூர் புதூரை சேர்ந்த சக்திவேலிடம் விஜய் வீடியோ காலில் பேசியுள்ளார். கூட்ட நெரிசலில் இவரது மனைவி பிரியதர்ஷினி மற்றும் மகள் தரணிகா ஆகியோர் உயிரிழந்தனர். பிரியதர்ஷினி தாவேகா நிர்வாகியாகவும் இருந்துள்ளார். இந்த நிலையில் சக்திவேலிடம் வீடியோ காலில் பேசிய விஜய், இது ஈடு செய்ய முடியாத இழப்பு, நான் மிகவும் வருந்துகிறேன், விரைவில் உங்களை நேரில் சந்திக்கிறேன், தாவேகா தேவையான உதவிகளை செய்யும் என்று கூறியதாக தெரிகிறது. இரண்டு குடும்பங்களுடன் விஜய் பேசும் பொழுது விஜய் அதிக நேரம் மௌனமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உயிரிழந்தோரின் ஒவ்வொருவரின் குடும்பத்தாருடனும் விஜய் வீடியோ காலில் பேசுவார் என்று தாவேகா நிர்வாகிகள் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களிடம் நேரில் சென்று தகவல் சொல்லி வருகின்றனர். கரூரில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே நேரில் சென்று ஆறுதல் சொல்லிவிட்டனர். மாநிலங்களவை எம்பியுமான கமலஹாசனும் நேற்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதுபோல பாஜக தலைவர் நட்டா அமைத்த தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் 8 பேர் அடங்கிய குழுவும் நேரில் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் கூறியது. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவரும் நேரில் ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்தார். மேலும் அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் கரூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டது. அதேபோல உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட IPS அதிகாரி அஸ்ராகார் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவும் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் விஜய் கரூருக்கு செல்லாதது கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது. இந்த சூழலில் நேற்று தொடங்கி விஜய் பாதிக்கப்பட்டோரிடம் வீடியோ கால் மூலம் பேசி வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. முதலில் அனைத்து குடும்பங்களுடனும் வீடியோ காலில் பேசிவிட்டு பின்னர் விஜய் கரூர் வருவார் என்று தாவேகா தரப்பினர் கூறி வருகின்றனர். மேலும் இதுபோல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.